1800களில் லெமூரியா என்ற ஒரு தொலைந்த கண்டத்தின் வார்த்தை உருவானது. இந்த கண்டம் இந்திய பெருங்கடலில் இருந்தது என சில அறிவியலாளர்கள் கருதினர். பிலிப் லட்லி ஸ்க்லேட்டர் என்ற பிரிட்டிஷ் உயிரியல் நிபுணர் 1864இல் ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதினார். அதில் மெடகாஸ்கர் தீவில் லெமூர்கள் அதிகம் இருப்பதை வைத்து இவை ஒரே கண்டத்தில் இருந்திருக்கலாம் என கருதினார். அந்த கண்டத்துக்கு லெமூரியா என்ற பெயர் வந்தது. இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கும் ஒரு முக்கோண வடிவ கண்டம் என்று அவர் கூறினார். எர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்பவர் இந்த லெமூரியாவே மனித இனம் தோன்றிய இடம் என்று எழுதினார். இதுவே பழமையான பாரடைஸ் என்று வர்ணித்தார். 1888இல் எலேனா பிளவாட்ஸ்கயா என்ற ஓர் ஆசிரியை லெமூரியர்கள் 15 அடி உயரம் மற்றும் 4 கைகளுடன் இருந்தார்கள் என்று எழுதியுள்ளார். இவர்களை பழமையான மனித இனம் என்றும் கூறினார். இத்தனை விளக்கங்களுக்குப் பிறகு 2013இல் விஞ்ஞானிகள் ஒரு அதிசயத்தை கண்டுபிடித்தனர். அது இந்தியாவின் தெற்கிலுள்ள கடலுக்கு கீழே பழமையான கிரானைட் துண்டுகள் இருந்தது. இதுவே அங்கிருந்த நாகரிகத்திற்கு சாட்சி. இதுபோல மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் அறிவியல் அடிப்படையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.